flexible. எனக்கு வந்து அது அதில் வந்துட்டு நான் வந்து லாட்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இஸ் நாட் அவைலபிள். எனக்கு எதில் லாட்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க? கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசத்தில். சின்ஸ் இப்போ கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் இஸ் லெஸ் ஃப்ளெக்சிபிள், மெயின்லி ஆல் திங்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் கம்பைல் டைம். கம்பைல் டயத்தில் எல்லாமே முடிஞ்சறதுனால எனக்கு லோ ஃப்ளெக்சிபிள். எனக்கு இது ரன் டயத்தில் எனக்கு இந்த ரன் டைம் வி கேன் டெவலப் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ ரன் டைம் பாலிமார்ஃபிசம் ரன் டயத்தில் நடக்கிறதுனால runtime polymorphism has more flexible. சார் இந்த flexible அப்படிங்கிறது எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க? நான் இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறாங்க. எப்படி சார் அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள், கேர்ஃபுல்லி வாட்ச் இட் அவுட். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? ஹியர் ஐ டிக்ளேர்ட் ஒன் பாயிண்டர் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹியர் ஐ டிக்ளேர்ட் 3 நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட். நம்ம இப்போ இந்த நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட்ஸ் டெவலப் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். பாயிண்டர் ஆப்ஜெக்ட் டெவலப் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா பாயிண்டர் ஆப்ஜெக்ட் டெவலப் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ரன் டைம் பாலிமார்ஃபிசத்தை டெவலப் பண்ணுறது தான் யாரோட வேலை? இப்போ பாலிமார்ஃபிசம், பாலிமார்ஃபிசம் ஸ்பெல்லிங் மட்டும் நான் பார்க்க போகிறேன். இப்போ I forgot it. இப்போ வந்துட்டு ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஓகே, ஹியர் ஐ டெவலப் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் டெவலப் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் டெவலப் ஃபார் வாட்? நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் டெவலப் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே வந்து நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் டெவலப் கம்பைல் டைப் பாலிமார்ஃபிசம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இப்போ தீஸ் ஆப்ஜெக்ட் ஆர் டெவலப் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், பாயிண்டர் ஆப்ஜெக்ட் டெவலப் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். இப்போ இங்கே பாருங்கள், ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் டிரைவ் கிளாஸ் மெம்பர் ப்ரொசீஜர். இந்த இடத்துல நான் டிரைவ் கிளாஸில் இருக்க மெம்பர் ப்ரொசீஜரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பி ஆப்ஜெக்ட் இன்வோக் that class contain show data. இந்த bங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அந்த டெரைவ் கிளாஸில் இருக்கிற ஷோ டேட்டாவை ஆக்சஸ் பண்ண போகுது. இப்போ இந்த பி ஆப்ஜெக்ட் வந்து நேராக இதுக்குள்ளார என்ட்ரு ஆகிருக்கும், டைரக்ட்லி என்ட்ரிங் இன்டு ஹியர் இட் செல்ஃப். இந்த இதுக்குள்ளார என்ட்ரு ஆனோன்னா பேஸ் கிளாஸ்க்குள்ளார போகும். பேஸ் கிளாஸில் தான் நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. அண்ட் தென் ரிட்டர்ன் பேக் டு ஹியர் இட் செல்ஃப் அண்ட் தென் எக்ஸிக்யூட் ஷோ டேட்டா. இந்த ஷோ டேட்டாவை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் நம்பர் 1 என்னென்னா ஷோ டேட்டா P035B. this is the first output. இப்போ நம்மளுக்கு அடுத்தது பாருங்க, செகண்ட் அவுட்புட் என்ன பண்ணியிருக்காங்க? here I try to access second derived class member procedure by that object. இப்போ எனக்கு செகண்ட் டெரைவ் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமாக அந்த கிளாஸில் இருக்கிற ஷோ டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். அப்போ எனக்கு செகண்ட் டெரைவ் கிளாஸ் ஃபவுண்ட் ஹியர் இட் செல்ஃப். இப்போ இந்த செகண்ட் டெரைவ் கிளாஸில் இருக்கிற ஷோ டேட்டாவை நான் இங்கே ஆக்சஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு செகண்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கும்னா ஷோ டேட்டா P035C அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு செகண்ட் அவுட்புட். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு டெரைவ் கிளாஸோட மெம்பர் ப்ரொசீஜர் அண்ட் செகண்ட் டெரைவ் கிளாஸோட மெம்பர் ப்ரொசீஜர் இது ரெண்டையும் ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இங்கே மேலே சொல்லிட்டாங்க தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஏர்லி பைண்டிங். ஏர்லி பைண்டிங்க்கு அலையஸ் நேம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஸ்டாட்டிக் பைண்டிங்னு சொல்லலாம், இல்லை ஓவர்லோடிங்னு சொல்லலாம், இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம்? நம்மளுக்கு கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், now here I try to develop late binding. இந்த இடத்துல நான் வந்து லேட் பைண்டிங் டெவலப் here I try to develop late binding. லேட் பைண்டிங்ன்ற ஒரு ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஏ ஆப்ஜெக்டோட அட்ரஸை ஏங்கிறது ஒரு நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட், அதை நான் பாயிண்டர் ஆப்ஜெக்டோட அட்ரஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாயிண்டர் ஆப்ஜெக்டோட அட்ரஸ் என்ன இருக்கும்னா எனக்கு ஏவோட அட்ரஸ் தான் எனக்கு பாயிண்டர் ஆப்ஜெக்டோட அட்ரஸாக இருக்கும். சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து here I am not copy values from A object to pointer object. இந்த இடத்துல நான் ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வேல்யூவை காப்பி பண்ணல. here I refer A object address into pointer object. A ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு அட்ரஸை நான் பாஸ் பண்ணுறேன் எந்த இதுக்கு? பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்போது now still till A object, now still till
a object address and pointer object address both are equal. எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் வந்து பாயிண்டர் ஆப்ஜெக்ட் மூலிமா நான் வந்து ஒரு மெம்பர் ப்ரொசீஜர் ஆக்சஸ் பண்ணணும்னா ஐ ஷுட் யூஸ் திஸ் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்னென்னா திஸ் ஆப்ரேட்டர் நேம் இஸ் கால்ட் ஆஸ் திஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றாங்க. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ண முடியும்னா இப்போ வந்து நான் வந்து பாயிண்டர் ஆப்ஜெக்ட் இப்போ வந்து பாயிண்டர் ஆப்ஜெக்ட் can access member procedure, member subprogram only by this operator. இந்த ஆப்ரேட்டர் மூலியமாக மட்டும்தான் நம்மளால கால் பண்ண முடியும். அதாவது பாயிண்டர் ஆப்ஜெக்ட் கேன் கால் மெம்பர் சப்ரோகிராம் ஒன்லி பை திஸ் ஆப்ரேட்டர். இந்த இப்போ நான் வந்து இது பாயிண்டர் ஆப்ஜெக்ட், இது அந்த பாயிண்டர் ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மெம்பர் சப்ரோகிராம். அதை எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் கால் பண்ண முடியும்? திஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் கால் பண்ண முடியுன்றாங்க. சரி சார், இப்போ இங்கே மட்டும் எப்படி சார் இங்கே டாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா பி இஸ் நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட். ஸோ நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் கால் பை டாட், பாயிண்டர் ஆப்ஜெக்ட் கால் பை non-pointer object can call member subprogram by dot. Non-pointer object can call member subprogram by dot, but pointer object can call member subprogram one and only by this operator. இந்த this operator பயன்படுத்தி தான் pointer objectால ஒரு member subprograms கால் பண்ண முடியும். சரி சார், இப்போ இந்த ஷோ டேட்டாங்கிறது ஏல இருக்கிற ஷோ டேட்டாவா, இல்லை பியில் இருக்கிற ஷோ டேட்டாவா, இல்லை சியில் இருக்கிற ஷோ டேட்டாவா? இந்த இடத்துல பாருங்க, here I mention a object address to pointer object. அப்போ this pointer object process a class contain show data. அந்த ஏன்ற ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸில் எந்த கிளாஸை ஆப்ரேட் பண்ண போதோ அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற மெம்பர் சப்ரோகிராம் தான் நம்மளுக்கு இங்கே ப்ராசஸ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஏங்கிற ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ்க்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க? P035B. அப்போ அதுக்குள்ளார இருக்கிற ஷோ டேட்டா தான் இந்த ப்ராசஸ் ஆகும். இப்போ அதுக்குள்ள இருக்கிற ஷோ டேட்டா எனக்கு என்ன? வெர்ச்சுவல் மெம்பர் சப்ரோகிராம். இப்போ எனக்கு அவுட்புட் நம்பர் 3 என்ன வந்திருக்கும்னா ஷோ டேட்டா -P035A. திஸ் இஸ் அவுட்புட் நம்பர் 3. இப்போ அதில் என்ன பண்ணுறாங்க அடுத்தது இங்கே பாருங்கள், ஐ ட்ரை டு ஓவர் ரைட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அட்ரஸ் இன் பாயிண்டர் ஆப்ஜெக்ட். ஏற்கனவே பாயிண்டர் ஆப்ஜெக்டில் இருக்கிற அட்ரஸ் யாருன்னா எனக்கு அட்ரஸ் ஆஃப் ஏ. எனக்கு ஏ ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் எந்த இதில் இருந்துருக்கு? பாயிண்டர் ஆப்ஜெக்டில் இருக்குது. இப்போ நான் அதை ஓவர் ரைட் பண்ணுறேன். ஹியர் ஐ ட்ரை டு ஓவர் ரைட் பி ஆப்ஜெக்ட் அட்ரஸ் இன்டு பாயிண்டர் ஆப்ஜெக்ட். பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு எதோட அட்ரஸை நான் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா பிஓ ஆப்ஜெக்டோட அட்ரஸை பாயிண்டர் ஆப்ஜெக்டில் பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போது now still till this pointer object process p object operate class contain show data. p object இங்கே வந்து bங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ்க்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸ் வச்சிருக்கிற ஷோ டேட்டாவை தான் இந்த பாயிண்டர் ஆப்ஜெக்ட் ப்ராசஸ் பண்ண போகுது. அப்போது இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஷோ டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும். அவுட்புட் நம்பர் 5. இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் நம்பர் 4. நம்மளுக்கு ஏற்கனவே 3 தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ அவுட்புட் நம்பர் 1 வந்துட்டு நம்ம ஷோ டேட்டா P0B